நாச்சு வருமா. நான் ஏற்கனவே என்னோட ஃபுல் கட்டிங் வீடியோல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 3 நாச்சு வரணும், பேக்ல 2 நாச்சு வரணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஷோல்டர் கட்டு ஒரு நாச்சுமா. இது வந்து ஃபிஷ் கட்டிங், ஃப்ரண்ட்ல ஃபிஷ் கட்டிங் கொடுக்கும்போது அது ஒரு நாச்சு. அப்புறம் இங்க அதாவது ஆம்கோல் கீழே ஒரு நாச்சி வரணும், 3 நாச்சி இருக்குது. இத பாத்தீங்கன்னா நிறைய எங்க ஸ்டூடெண்ட்டும் சரி நீங்களும் சரி கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு வந்து எப்படி தைச்சாலும் ஒரே பக்கமா வந்துருது அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அந்த மாதிரி வரக்கூடாது, கண்டினியூஸா தப்பா வரக்கூடாது, தப்பா நீங்க தைக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ். ஓகேங்களா? இப்ப பாருங்கம்மா, இப்ப நீங்க வச்சிருக்கீங்க, முதல்ல நீங்க எப்படி தைக்கிறீங்கன்னு பாருங்க. இப்படி வச்சிருக்கீங்க, அதாவது 3 நாச்சு எம் பக்கமா இருக்குது. ஓகேங்களா? 3 நாச்சு எம் பக்கமா இருக்குது, 2 நாச்சு இங்க ஒரு நாச்சு இங்க ஒரு நாச்சு இருக்கிறது எனக்கு ஆப்போசிட்டா இருக்குது. ஓகேங்களா? இப்ப நான் இதுக்கு ஒட்டு கொடுக்க போற பாருங்க. முதல் துணியில நீங்க எப்படி ஒட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் 2வது கையில ஒட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? நல்ல டீட்டெயிலா பாத்துக்கங்க, நான் பொறுமையாவே சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இதுக்கு நான் ஒட்டு கொடுக்க